வணக்கம் மக்களே. நான் சொல்ல போகிற சம்பவம் நடந்தது 1995 அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் ஒரு குழந்தையோட ஆட்டோவை வாடகைக்கு எடுத்துகிட்டு பெங்களூர் சிட்டியிலேருந்து அவுட்டர் நோக்கி போகிறாங்க. அந்த பெண் ஒரு 30 வயது இருக்கும், அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயது இருக்கும். போய்கிட்டு இருக்கும்போது சிட்டியில் எல்லாம் தாண்டி அவுட்டர் லிமிட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த டிரைவர் மிரரில் பார்க்குறாரு. அவர் பார்த்த காட்சி அவருக்கு பயத்தை ஏற்படுத்துது. என்னன்னா, அந்த பெண் அந்த குழந்தையை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், அவரால் நம்ப முடியல. அந்த பெண் அந்த குழந்தையை கடித்து சாப்பிட்டு கொண்டு இருந்தார். உடனே அவர் சுதாரிச்சுட்டு ஆட்டோவை நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விட்டுறாரு. போலீஸ் அந்த பெண்ணை கைது பண்ணிடுறாங்க, லாக்கப்பில் வச்சிடுறாங்க. இவரை ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுருக்காங்க விசாரிக்கிறதுக்காக. திடீர்னு இவர் ரத்தம் கக்கி இறந்துடுறாரு. காரணம் என்னென்னா மாரடைப்பு. இப்படி தான் ஒரு விஷயம் பெங்களூர் முழுக்க பரவுச்சு. இது என்னன்னு உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி வரைக்கும் அது மர்மமாகவே இருக்குது. ஆனால் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, எல்லாரும் பயந்தாங்க. எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா தன்னோட பெண்ணோட போய் ஆட்டோ கேட்டப்போ 2-3 ஆட்டோக்காரங்க வர மறுத்துட்டதாகவும், அதுக்கப்புறம் அவங்க பஸ் பிடிச்சி ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வந்ததாகவும் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஆட்டோ டிரைவர்களே பயப்படுற அளவுக்கு இந்த சம்பவம் பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரி அங்கே பெங்களூரில் நிறைய சம்பவங்கள் ஆரம்ப காலத்தில் பேசப்பட்டது. வீட்டை விட்டு நைட்டில் வெளியே வந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கிற நிலைமை இருக்கும். பேய் வந்துடும்ங்கிற மாதிரி பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. பெரியவங்களே பயந்தாங்க. நீங்கள் பெங்களூரில் இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா, நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.